ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு அமேசிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, பொதுவாக நம்மளோட டைப் பண்ணுற நேரங்கள்லனா வாய்ஸ் டைப்பிங் வந்து நமக்கு ஒர்க் ஆகிறது ஜீபோர்டில். ஸோ மற்ற ஜியோ ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறவங்க எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பட் டாக்பேக்கில் அது ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்குது. சில பேருக்கு ஒர்க் ஆகுது, சில பேருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றவங்க, அப்படி இல்லைனா ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஓகே, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த இதை கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஒவ்வொரு வீடியோவும் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதான் ஒரு மோட்டிவேஷனாக அமையும். ஸோ இந்த வீடியோ என்னென்னா, டாக்பேக்கில் இருக்கிற வாய்ஸ் கமெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி வாய்ஸ் டைப்பிங் பண்ண போகிறோம். ஸோ டாக்பேக்கில் இது பண்ண முடியுமானா ப்ரீவியஸாக பண்ண முடியாது. வாய்ஸ் கமெண்ட்ன்றது ஒரு தேவையில்லாத ஆணி. ஸோ இப்போ பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எப்படின்னா, வாய்ஸ் கமெண்ட்க்குரிய ஜெஸ்டரான ஸ்வைப் ரைட் அண்ட் அப், அதாவது ரீசெண்ட் ஆப்ஸ்க்கு லெஃப்ட் அண்ட் அப் போடுவோம், அதை அப்படியே மாற்றி ரைட் அண்ட் அப் போடணும் வாய்ஸ் கமெண்ட்க்குரிய ஜெஸ்டர். அப்படி இல்லைன்னா பேக்குக்கு டவுன் அண்ட் லெஃப்ட் போடுவோம், அது அப்படியே இன்வெர்ட்ஸாக போட்டிங்கன்னா, அதாவது தலைகீழ போட்டிங்கன்னா ரைட் அண்ட் அப். அது வந்து வாய்ஸ் கமெண்ட்டுக்குரிய ஜெஸ்டர். சரிங்களா? வாய்ஸ் கமெண்ட் ஃபஸ்ட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அளவு கேட்கும், அளவு கொடுத்துங்க. அடுத்தது ஒரு டயலாக் ஒன்று காட்டும், ஒரு மெசேஜ் ஒன்று காட்டும். அதில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அது டிக் பண்ணியிருக்கும், அதை நாட் டிக் கொடுத்துட்டு யூஸ் வாய்ஸ் கமெண்ட்னு கொடுங்க. இல்லைனா ஒவ்வொரு வாட்டியும் அந்த டிக் பாக்ஸ் காமிச்சிக்கிட்டே இருக்கும் வாய்ஸ் கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான். இப்போது இதை வச்சு என்னென்ன பண்ணலான்னா, செலக்ட் ஆல் பண்ணலாம், டெக்ஸ்ட்டை செலக்ட் ஆல் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், அதுமாரி வாய்ஸ் டைப்பிங்கும் பண்ணலாம். ஸோ வாய்ஸ் டைப்பிங் எப்படி பண்ணணுன்றதை நான் காட்டுறேன். WhatsApp. Double tap to activate. WhatsApp. Double tap. Emoji button. Up. Message. Edit box. ஓகே, மெசேஜ் எடிட் பாக்ஸ் இருக்குது. எப்போ நீங்கள் வாய்ஸ் டைப்பிங் பண்ணாலும் உங்கள் கர்சர் வந்து மெசேஜ் எடிட் பாக்ஸ்னு இந்த மாதிரி எடிட் பாக்ஸில் தான் இருக்கணும். பட் கீபோர்டு அப்பியராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் மெசேஜ் எடிட் பாக்ஸ்ன்ற இதில் தான் இருக்கணும். பிகாஸ் இல்லைனா வராது, நாட் எடிட்டபிள் அப்படின்னு எரர் காமிக்கும். சரிங்களா? இப்போ நான் வாய்ஸ் டைப்பிங் பண்ணி காட்டுறேன். அப்பப்போ கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். பட் எப்போ வாய்ஸ் கமாண்டில் டைப் பண்ணனாலும் டைப் அப்படின்ற இந்த வேர்டை சொல்லிட்டு தான் சொல்லணும், இல்லைனா அது டைப் பண்ணாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நெட்டு கண்டிப்பாக ஆனில் இருக்கணும். என்னென்னு பார்த்துக்கலாம். பண்ணுவோம். டைப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ, ஃபுல் ஸ்டாப். Send button. Double tap to activate. ஸோ இதுமாரி பங்க்சுவேஷன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். கமா, ஃபுல் ஸ்டாப்பு, கொஷின் மார்க் எல்லாம் வச்சுக்கலாம். Attach button. Hi friends, how are you? Message edit box. ஸோ இப்போ சென்ட் பண்ணிடுவோம். Send voice message button. Double tap and hold to record. இன்னொரு மெசேஜ் ஒன்று போட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து படித்து பார்ப்போம் அதை. Hi friends, how are you? Message edit box out of. டைப் ஹாய் கமா ஹவ் ஆர் யூ கமா ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ஸ்டாப். Send but. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி எரர் சவுண்ட் வரும், ஆனால் டைப் ஆகிருக்கும். Attach but. Hi, how are you? Friends. Message edit box. ஸோ சென்ட் கொடுத்துருவோம். Voice message button. ஸோ இந்த மாதிரி நிறையா செஞ்சு காட்டலாம். பட் டைம் நமக்கு பத்தாதுன்றதுனால இதோட நிப்பாட்டிக்குவோம். ஏன்னா இதில் பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை, நான் வளவலன்னு போவேனான்னு தான். You deleted this message. Hi friends, how are you? Message 11. ஸோ இதை வந்து படித்து காட்டுறேன். Words. Hi. Friends. Friends. Hi. 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 Characters. Okay. H. I. Space. F. A. N. D. S. Space. Okay. H. How. A. R. Space. Y. Y. O. Full stop. Full stop. U படிக்கல. Full stop. U. Y O U அதுக்கப்புறம் படிக்க மாட்டேங்குது. U. Full stop. ஓகே, படிக்குது. ஸோ கை கொஞ்சம் வழுக்குது, ஸோ வேர்வையாக இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கு கடைசியில். Capital M. ஓகே. Hi, how are you? Friends. Message 11:33 AM. Sent. ஓகேங்களா? Emoji but. Hi, how are you? Friends. Message 11:33 AM. Sent in list 40 items. இப்போ இதையும் படித்து பார்ப்போம். Double tap. Words. Hi. ஓகே. Characters. Space. 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 I. Space. A. R. A. Y. O. U. Comma. Space. ஸோ பார்த்தீங்களா, கமா விழுந்திருக்கு. நாங்கள் கமா சொன்னால் கமா விழுந்திருக்குது.
ஸோ அடுத்ததுக்கும் கம்மா சொன்னால் இதெல்லாம் படித்து காமிச்சா பெருசாக போய்கிட்டே இருக்கும், என் கை வேறு வலிக்குது. ஸோ இதில் இன்னொன்று பண்ணலாம், என்னென்னா காணும். ஸோ இப்போ வந்து மெசேஜ் டைப் பண்ணிட்டுருக்கீங்க, ஏதோ தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை ஒன்று ஒன்று டெலிட் பண்ண தேவையில்ல, ஈஸியாக செலக்ட் ஆல் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு டைப் பண்ணிக்கிறேன். டைப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ டூ. Send button. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஏடாகூடமாக சொல்லிட்டீங்க, ஹவ் ஆர் யூ டூன்னுலாம் சொல்லிட்டீங்க. ஸோ அதெல்லாம் Hi friends, how are you? The message. Edit box. ஸோ இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எடிட் பண்ணலாம். எப்படின்னா செலக்ட் ஆல். Selected text. Hi friends, how are you? The message. ஸோ செலக்ட் ஆல் பண்ணோன்னா தானாகவே கீபோர்ட் அப்பே ஆயிரும். டெல்லில் தட்டினீங்கன்னா Delete. Clear text. டெக்ஸ்ட் Voice கிளியர் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி தான் டைப் பண்ணுறதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் காப்பி நீங்கள் காப்பி Camera. இருக்கும். Payment button. சரிங்களா? Navigate up button. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். Back button. பிகாஸ் இதில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இப்படி ஷார்ட்டாக முடிச்சிட்டோம். ஜஸ்ட்டு வாய்ஸ் கமாண்டுக்குள்ளே ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. டைப் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொன்னாலும் டைப் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இது இங்கிலீஷில் நல்லா டைப் ஆகுது, பட் தமிழில் எதையாவது சொன்னோம்னா அதை தங்கிலீஷில் டைப் பண்ணுது. ஸோ அதான். ஓகே சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ அவ்வளோதான்.